பீச்சை வந்து ஏதோ சிங்காரச்சனை அடிப்படையில் இந்த பீச் இந்த மெரினா பீச் எலிட்ஸ் பீச் எல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு புது பீச் ப்ளூ பீச்னு ஏதோ ஒரு திட்டம் ஒன்று வந்து போட்டுருக்கணும் குமரகுரு அது ஒரு கொள்ளையடிக்க ஒரு ஸ்கீம் இதெல்லாம் பண்ணுறாங்க பீச்சை ப்ளூ பீச்சை மாற்றுறதுலாம் இருக்கட்டும் தெருவிளக்கு அடிப்படை இல்லையா 7 ஆண்டுகளாக இந்த தெருவிளக்குகள் மாற்றப்படவில்லை இந்த தெருவிளக்குகளை வந்து ஒரு பல்பு போச்சுன்னா அந்த பல்பை வந்து சரி பண்ணி போடுறதுக்கு ஒவ்வொரு அந்த மின்விளக்கு நிறுவனங்களோடு வருடாந்திர ஒப்பந்தம் ஏஎம்சின்னு போடுவாங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இது மாதிரி போடுவதற்காக போகும்போது மின்சார நிறுவனங்கள் ஒப்பந்தத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களாம் என்னன்னா இதை ஏஎம்சி போடுறதுக்கு ஆகிற செலவை விட புதுசாக மாற்றுறது எங்களுக்கு ஈஸி சில இடங்கள்ல எல்லாம் தெருவிளக்கு கம்பங்கள் சாய்ந்து பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக் போஸ்டோட அதை கட்டி வச்சிருக்கிற அளவுக்கு இந்த தெருவிளக்குகள் கம்பங்கள் மோசமாக இருக்குது ஒரு கார்பரேஷனுக்கு இது ஒரு அடிப்படை இல்லையா இன்னொன்று இவங்க ஏதோ ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க தெருவிளக்கு எரியலைன்னா கால் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க அந்த ஹெல்ப்லைனுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது 1913 எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம சென்னை ஆப்பில் வந்து கால் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்போ தொடர்ந்து கால்ஸ் வரும்போதே உங்களுக்கு தெருவிளக்கில் ஏதோ சிக்கல்னு இருக்கும்ல இதுக்கு தானே நீங்கள் டெண்டர் போடணும் ஆனால் தெருவிளக்கு மாற்றினா இல்லையான்னு பார்த்தா தெரிஞ்சிடும் இங்கே புதுவிளக்கு போட்டுருக்கேன்னா காணன்னு ஆனால் அந்த மழைநீர் வடிகால நீங்கள் உள்ள பண்ணீங்கன்னா எவனுக்கு தெரியும் இதுதான் 24 hour கான்ட்ராக்ட் போடுறது இதெல்லாம் ஒரு அடிப்படை வசதி இதை ஒரு ஊடகத்தில் எழுதணும் இந்த ஊடகத்தில் எடுத்து பேசணுமா அப்போ இதை அறிவிலியா பச்சை தானே நீங்களாம் இவ்வளோ கோவம் வருது தெரியுமா இவ்வளோ கிரைம்ஸ் நடக்குது இதை போட்டு ஒரு ஒளிமயமாக சென்னையை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தானே பெருமை